அவர் எனக்கு ஒருவரே போதும். அவரே என் நம்பிக்கைக்கு உரியவர். நான் பார்க்கிற மனிதர்கள் எனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. நான் காணாத என் இயேசுவே எனக்கு நம்பிக்கைக்கு உரியவர். அதனால எனக்கு அவர் ஒருவரே போதும். எந்த சூழ்நிலையிலும் அவர் போதும். என் வாழ்நாள் முழுவதும் அவர் ஒருவரே போதும் என்று சொல்லுவதற்கு அப்படியே கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா. அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்க வாழ்க்கையில நடக்கும். போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஒருவரே போதுமானவர். ஏன்னா எனக்காக ஜீவனே கொடுத்தவர். எங்க அப்பா அம்மாவால எனக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னா, எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், என்னை படிக்க வைக்க முடியும். ஆனா எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் தான். அல்லேலூயா. என்ன வேணா இன்னும் என்ன பண்ணுனா, எங்க அப்பா அம்மாவால ஒரு கண்ணை கொடுக்க முடியும், ஒரு கிட்னியை கொடுக்க முடியும், இருதயத்தை கொடுக்க முடியாது, இருதயத்தை கொடுக்க முடியாது. ஆனா எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எது எது ரெண்டு இருக்குதோ அந்த ரெண்டுல ஒன்ன எங்க அப்பா அம்மாவால கொடுக்க முடியும். ஒண்ணுதான் இருக்குன்னா அவங்களால கொடுக்க முடியாது. ஆனா இயேசுவானவர் எனக்காக அவர்கிட்ட இருந்த ஜீவனையே கொடுத்துட்டார். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கும்படியா ஜீவனையே கொடுத்துட்டார். அதனால இயேசு போதுமே. இன்னொரு முறை இயேசு போதுமே என்று சொல்லி நம்ம ஆராதனை நிறைவு செய்வோம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. தகப்பனே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோமாப்பா. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமாப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிற மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம இயேசுங்கிற நாமத்தை வாயை திறந்து சொல்ல சொல்ல சொல்லத்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீமை எல்லாம் போகும். வலி வந்தா என்ன செய்வோம்? குழப்பம் வந்துடும், வாயை திறந்துரும். வலி வந்தா நம்மளால அடக்க முடிஞ்ச அளவு தான் அடக்கிக்கிட்டு இருப்போம். அதுக்கு மேல என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். புலம்புனாலாவது ஏதாவது கிடைக்குமான்னு. அதனால வாயை திறந்து இயேசு போதுமே போதுமேன்னு சொன்னா வேதனையெல்லாம் பறந்து போயிடும். வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்துடும், முன்னேறி வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சின்ன சாட்சி சொல்லிடுறேன். நான் போன மாதத்தில் இருந்து நேற்று முந்தா நாள் வரை இருமிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நேற்று சுகமளிக்கும் கூட்டம் ஆரம்பிச்சிச்சு, எனக்கு இருமலே இல்லை. அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையில் பேசும்போதுன்னு சரி, உங்கள் வீடுகளில் வந்து ஜெபம் பண்ணும்போது பேசும்போது வச்சுட்டு வாய்க்குள்ளே கிராம்பை ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் பேசினேன். அதனால தான் கொஞ்சம் இருமலெல்லாம் கண்ட்ரோலாகி இருந்துச்சு.
ஆனா இப்ப எதுவுமே போடல. கிராம்ப வாய்க்குள்ள ஒதுக்காமலே தேவன் சுகமளிக்கும் கூட்டத்துல எனக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. போன மாசம் நம்ம சுகமளிக்கும் கூட்டம் நடத்தாததுனால, அது என்னைக்கு நடத்தலையோ அன்னையில இருந்து ஆரம்பிச்ச இருமல் நேத்தோட முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு இருக்கிற எல்லா நோவையும் தேவன் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா கொஞ்சம் ஆயத்தமாய் வந்தீங்கன்னா, உங்க இருதயத்தை பலப்படுத்தி இருதயம் ஆயத்தமாய் வந்துச்சுன்னா, நேத்து நல்லா தேவனுடைய வார்த்தை உங்களை சுகப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். எதுக்கு நாங்க சபைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதெல்லாம் நேத்து சொல்லி கொடுத்தோம். அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 17:2 தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடியே இந்த ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஏறக்குறைய வயது 100 வயதை எட்டியிருந்த ஆபிரகாமினிடத்திலே தேவன் சொல்லுகிறார், உன்னை மிகவும் அதிகமாக பெருக பண்ணுவேன் என்று. மிகவும் அதிகமாக பெருக பண்ணுவேன். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினேன். உன்னை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். இது உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாய் இருக்கும் என்று தேவன் ஆபிரகாமினிடத்தில் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் ஆதியாகமம் 12:2 உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி தேவன் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போய் என்று அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் தேவன் சொன்ன காரியங்கள் அவன் வாழ்க்கையில நிறைவேறவே இல்லை. அவனுடைய காரியங்கள் எல்லாம் நெடுநாள் காத்திருக்க வேண்டிய காரியமாகிவிட்டது. ரொம்ப பொறுமையோட காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. வயதும் ஆகி போய்விட்டது. இனிமே தன்னால கர்த்தர் சொன்ன சந்ததியை பெற்றெடுப்பதற்கு தன்னுடைய சரீரத்துல பலன் இல்லை. அந்த சூழ்நிலையில அவன் வாழ்க்கையில தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் திரும்ப திரும்ப அவனிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப தேவன் நம்ம கடந்த நாட்களில் எல்லாம் தியானித்தோம். அதை விட்டு ஆபிரகாம் எப்படி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்து கொண்டான் அப்படின்னா, முதலாவது நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலினால் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எட்டாம் வசனம், அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனானா அப்படின்னு நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். கீழ்ப்படிதல் ஆபிரகாம் இடத்துல இருந்தது. கீழ்ப்படிவோம் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதே காரியத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது. அப்ப தேவன் ஆபிரகாம் இடத்திலே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் சந்ததியினுடைய பெருக்கம், நீங்களும் நான் இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் இடத்துல விசுவாசம் இருந்தது. அவன் வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்தபடியினாலே தான் தேவன் அவன் வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய தேவன் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தது. வேத வசனம் சொல்கிறது, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 15:6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அந்த காரியங்களை நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் வீட்டிலே இருந்த எலியேசர் தான் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். இவன் தான் எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறானே அப்படின்னு அவன் கர்த்தரிடத்துல கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அழைச்சி என்ன சொல்றாருன்னா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த சந்ததியை குறித்து கர்த்தர் சொல்றாரு, உன் கற்ப பிறப்பாய் இருக்கிறவன் தான் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வெளியே கொண்டு உன் வானத்து நட்சத்திரங்களை காட்டுறாரு. உன்னுடைய பெருக்கம் எப்படி இருக்கும் என்றால் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியாது. அதே போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லப்பட்ட பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. அவர் கண்ணுல பார்த்த அந்த வானத்து நட்சத்திரத்தை விசுவாசிக்கல, என் சந்ததி இப்படி இருக்கும்னு. கர்த்தரை விசுவாசித்தான் அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வரும். ஒன்லி சந்ததிக்குரியது மாத்திரம் கிடையாது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொண்டான். நல்ல சம்பாத்தியம் பண்ணுனான். மனுஷர்களை எல்லாம், அவனுக்கு இல்லாத ஒரு குறையில் அவன் சீமானா செல்வ சீமானா இருந்தான். அது எல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டான் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டான். கர்த்தரை மாத்திரமே விசுவாசித்தான். ஏன்னா கர்த்தர் காட்டுறாரு, அவனுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு, இப்படி இருக்கும் அப்படின்னு உன் சந்ததி. உடனே அவன் போய் நட்சத்திரத்தை ஒன்ன உருவாக்கி சாமி கும்பிடல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கும் போது உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை மாத்திரமே விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தரை அவன் விசுவாசித்தானாம். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நம்ம உறுதியா நம்பணும், உறுதியாக நம்ம நம்பணும். அது காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்பது நாம் அது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிற காரியத்தை குறிக்கிறது. அந்த விசுவாசமானது உறுதியான நம்பிக்கையை குறிக்கிறது. உறுதியான நம்பிக்கை. இந்த விசுவாசம் எப்படி வருமா? வேதவசனம் சொல்கிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த விசுவாசம் நம்பிக்கையோடு முழு நிச்சயமாய் நம்புகிற விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா கேள்வியினால வருமாம். கேள்வி என்றால் நாம கேட்கிறதுனால, கேள்வி ஞானத்தினாலே வரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவங்களை கேள்வி கேட்பதனால விசுவாசம் வராது, நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே நமக்குள்ளே விசுவாசம் வரும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. வேத வசனம் நம்பப்படுகிற உறுதியாய் நாம் நம்புவோம் என்றால் நம்ம காணப்படாத காரியங்களை சுதந்தரிப்போம் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உறுதியா நம்பணும், உறுதியா இருக்கணும். அதோடு மட்டுமல்ல, காணப்படாதவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணப்படாதவைகள் வேத வசனம் சொல்கிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24, 25 இந்த வேத வசனங்களிலே அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். நம்முடைய விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, அந்த நம்பிக்கையில தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமாம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. கண்களில பார்க்கிற காரியத்தை நம்புகிறது நம்பிக்கை அல்ல என்று வேதம் சொல்கிறது. அதோடு மட்டுமல்ல, அதை நம்ப வேண்டியது என்ன என்று வேதம் சொல்கிறது. நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல நம்ம வாழ்க்கையில எதுவும் நிறைவேறணும்னா நம்ம பொறுமையோட காத்திருக்கணும், பொறுமையோட காத்திருக்க வேண்டும். கண்ணில் காண்கிறத நம்ம நம்ப வேண்டியது இல்லை, காணாததை நம்பணும். அதுக்கு நம்ம பொறுமையோட
காத்திருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 வசனம் 16 17ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 17 18 இந்த வேத வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாங்கள் சோர்ந்து போவதில்லை. காணப்படாதவைகளை விசுவாசிக்கிறபடினாலே நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்னுடைய புறம்பான மனுஷன், என்னுடைய மாம்சத்தை அழித்து கொண்டு வருகிறேன். எனக்கு உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். என்னுடைய காணப்படாத விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே நான் காணப்படாத விசுவாசிக்கிறபடினாலே என்னுடைய சரீரம், என்னுடைய வெளிப்புற மனிதனை அழித்து கொண்டு உள்ளான மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி விசுவாசித்திருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான காரியம், லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. காணப்படாததை நோக்கி இருக்கிற காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருந்ததா இருக்கலாம், ஆனா அது சீக்கிரமாய் நீங்கி போகும். நமக்கு நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் ஒரு நாள் அழிந்து போகும், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அது ஒரு நாளும் அழியாது. அது நிலைத்து இருக்கிற காரியம். நாம நிலைத்திருக்கிற காரியத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது. காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:20 எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எப்படி என்றால், காணப்படாதவைகளாய் அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம், அது மேல நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும். இந்த உலகம் எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது, தேவ வல்லமையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. தேவத்துவம் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, வேத வசனத்தில் பொது மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா, அது தேவனுடைய தன்மையாம். அந்த நித்திய வல்லமைங்கிறது என்றும் நிலைத்திருக்கிற காரியம். அதனால வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய தேவத்துவம், அவருடைய தன்மை, இவை எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அல்ல, உண்டான நாள் முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த உலகம் உண்டானதே அவருடைய தன்மையினால, தேவ தன்மையினால, அந்த தேவனுடைய வல்லமையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம பார்க்கிற காரியத்தை நம்பக்கூடாது, விசுவாசிக்க கூடாது. அதை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்த தேவ வல்லமை, தேவத்துவம், தேவனுடைய தன்மை, தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம காண்கிறத நம்ம நம்பக்கூடாது, விசுவாசிக்க கூடாது. அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. காணாத தேவனை, அந்த காணாத காரியங்களை, காணாத எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம காணப்படாதவைகளை விசுவாசிக்கணும். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நம்ம விசுவாசிக்கணும். எபிரேயர் 11:6 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமா, தேவனுக்கு எப்ப பிரியம் உண்டு அப்படின்னா, நம்ம மேல பிரியம் எப்ப வரும்னா அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது. எப்பேற்பட்ட விசுவாசம்? அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்.
அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஏனென்றால் நான் கண்ணில் பார்க்கிறத நம்பல, விசுவாசிக்கல, காணாததை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனாலே அவர் ஏன் மேல பிரியமாய் இருக்கிறார். அந்த காணாத தேவன் மேல நான் விசுவாசமாய் இருக்கிறபடியினாலே அவர் ஏன் மேல பிரியமாய் இருக்கிறார். அதனால எனக்கு அவர் பலன் கொடுப்பார். அவர் பலன் கொடுப்பாருங்கிறது கூட நம்ம விசுவாசிக்கணுமா? அவர் கரத்திலிருந்து தான் நான் நன்மையை பெற்றுக்கொள்கிறேன். எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பலன் கொடுக்கிறவர் அவர் தான். நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. அப்ப காணப்படாத தேவனுடைய வல்லமை, தேவத்துவம், தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் எப்படி வருதா? வசனத்தை கேட்கறதுனால தான் வருது. எதுக்கு சபைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் சொல்றோம். நீங்க சுகமா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். ஏன்னா நேற்று சொன்ன அந்த எபிரேயர் 4:12 படி அந்த வேத வசனங்கள் வல்லமையும் ஜீவனுமாய் இருக்கிறது. நம்ம எலும்பு மூட்டுக்குள்ள போகுதான், மஜ்ஜைக்குள்ள போகுதான் அப்படின்னு சொல்லு. அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்திலே கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். டாக்டர் ஊசி போடுறதுக்கு முட்டங்கால காட்டினா தான் ஒரு ஊசி போட முடியும். முட்டுல அது உள்ள போய் அந்த மருந்து போகணும். அதே போல இந்த வார்த்தையும் நம்ம இருதயத்துக்குள்ள போகிறதுக்கு இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம காணப்படாதவைகளை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் வேதனை வரட்டுமே, எவ்வளவுதான் சோதனை வரட்டுமே, அவரை மாத்திரம் நம்ம விசுவாசித்து கொண்டு இருப்போம். கண்டிப்பாய் நமக்கு பலன் உண்டு. தேவனை தேட தேட ஒரு காரியத்துல உங்களுக்கு அதிகமா தான் தொந்தரவா இருக்கு அப்படின்னா சீக்கிரமா பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. தேவனை தேட 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 உங்க வாழ்க்கையில நிறைய குறைவுகள் வந்துகிட்டு இருக்குதுன்னா தேவன் உங்க வாழ்க்கையில சீக்கிரமாய் ஒரு பரிபூர்ணத்தை கட்டளையிட போகிறார். அதுதான் ஆரம்ப அறிகுறி. எப்படி அப்படின்னா, நீங்க தேவனை தேட 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 இன்னொருத்தனுக்கு நீங்க ஒரு காலத்துல பிரியமா இருந்தீங்க, அவன் என்ன பண்றான் அப்படின்னா வேதனையை கொடுக்கான். அவன் வேதனையை கொடுக்கான். எதுக்கு அப்படின்னா, நீ தேவனை தேடுற இல்ல, அதனால நீ அவரை தேடுறதுனால நான் வேதனையை கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைப்பீங்க? அவரை நான் அதிகமா தேட தேட தான் எனக்கு வேதனை வருது அப்படின்னு நினைச்சு நீங்க வீட்டுல படுத்து கிடக்க வச்சு உங்களை ஆளை சோழிய முடிக்கவே பார்ப்பான் அவன். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க விசுவாசித்து தேடுவீர்கள் என்றால் அவர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வேதனை நிமித்தில வேதனை பெருகுதா? கர்த்தரை விடக்கூடாது, தொடர்ந்து பிடிக்கணும், தொடர்ந்து பிடிக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தரை தேட தேடத்தான் என் வாழ்க்கையில இவ்வளவு வேதனை சோதனை அப்படின்னு வாயில சொல்லவே கூடாது. ஏனென்றால் முன்னாடி இன்னொருத்தனுக்கு நம்ம பிரியமா இருந்தோம். அவன் மீண்டுமா நம்மளை அவன் பக்கம் இழுப்பதற்காக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்படித்தான் கர்த்தரை தேடும் பொழுது அவனுக்கு சோதனைகளை கொடுப்பான். கர்த்தர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில. அதெல்லாம் மேற்கொள்வதற்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அதனால நம்ம சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 15:6 கர்த்தரை அவன் விசுவாசித்தானா, அதை நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தது ரொம்ப நல்லதா கண்டாரான் தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசித்தான் என்பதுதான் முக்கியம். நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை அங்க அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்துல, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளை தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தானாம். நம்புவதற்கு ஏதுமே இல்லை, நம்புவதற்கு ஏதுமே இல்லை. அப்ப அவன் கண்ணால பார்க்கிறதுக்கு வழியே இல்லை. காணப்படாததை அவன் விசுவாசித்தபடியினாலே அவன் விசுவாசத்துக்கு தகப்பனாகவே மாறிட்டான். 19ஆம் வசனத்திலே அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை.
விசுவாசத்துல பலவீனமா இருக்கல, சரீரம் பலவீனமா இருந்தது. 100 வயது சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது, சரீரம் பலவீனமா இருந்தது. ஆனால் விசுவாசத்திலே அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. 20ஆம் வசனத்திலே அவ்விசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. தன்னுடைய சரீரம் பலவீனமாய் இருந்தும் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு தன்னுடைய சரீரம் பலவீனமாய் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில அவிசுவாசம் வரவே இல்லை. சந்தேகம் என்கிற ஒரு வார்த்தை வரவே இல்லை. 21ஆம் வசனத்துல விசுவாசத்திலே வல்லவனாயிட்டான். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனாய் போயிட்டான். பாருங்களேன், சரீரம் செத்து போச்சு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவன் விசுவாசத்துல பெருகிக்கிட்டே இருக்கான். பாருங்களேன், விசுவாசத்துல அவன் பெருகிக்கிட்டே இருக்கான், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம சோர்ந்து போகிற நேரங்களிலே நம்மளால் தேவனை மகிமைப்படுத்த முடிகிறதா? நம்முடைய விசுவாசத்தில் நிற்க முடிகிறதா? நம்முடைய வேதனையின் காலகட்டங்களிலே நம்ம விசுவாசத்தில் பெருகிறோமா? விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுகிறோமா? தேவனை மகிமைப்படுத்த முடிகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் ஆபிரகாம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாறினான் என்றால், இன்னைக்கு வரை பேசப்படுவதற்கு காரணமாய் மாறினான் என்றால், தன்னுடைய பலவீனத்திலே அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான். ஏனென்றால் தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றவர் அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா! அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா! அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் தேவன் கிரியை செய்ய முடியும். 17ஆம் வசனம் சொல்கிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அவன் விசுவாசித்தவர் யார் என்றால், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அதனாலதான் அவன் பலவீனத்தில் அவனால விசுவாசமாய் இருக்க முடிந்தது. அவனுடைய சரீரம் பலவீனமாய் இருந்தது, விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே சரீரம் பலவீனமாய் இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவே இல்லை. ஏன் என்றால் 17ஆம் வசனத்தின்படி அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், செத்து போன நம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். செத்து போன சரீர உறுப்புகளை தேவன் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா! இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆகும். ஆபிரகாம் யாரை விசுவாசித்தானோ அதே தேவனை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் அப்படியே ஆகும். ஆபிரகாம் என்ன பலவீனத்தில் அவன் பிள்ளையை பெற்றானோ, தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றானோ, அதே போல நம்முடைய பலவீன நேரங்களில் தேவனிடத்திலிருந்து பலனை பெறுவோம். ஏனென்றால் அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும். நம்ம விசுவாசத்தில் சோர்ந்து போயிடவே கூடாது. ஹல்லேலூயா! 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 அதனால விசுவாசத்தில் நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. ஆபிரகாமை போல விசுவாசத்தோட இருக்கணும். பலவீனமா இருக்கவில்லை, விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வேணும். அந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதே போல இன்னொரு காரியம் சொல்றேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாளில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது என்று எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஹல்லேலூயா! பொறுமையோட ஓடணும். ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்தான். நீங்களும் நானும் பொறுமையோட ஓடணும். பொறுமையோட ஓடணும். விசுவாசத்தில் பொறுமையோட ஓடணும். வசனம் சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கியே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடணும்.
ஓடும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு போகணுமா. பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு போகணும். அந்த பாவம் நம்மளை சுற்றி நெருக்கி நின்று கொண்டே இருக்கிறது, நம்ம நெருக்கடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு கூட்டத்தில் இப்போ பஸ்ஸில் போகிறோம், ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப கூட்டமாக நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம எங்கே போய் நிற்போம்? ஃப்ரீயாக காலியாக இருக்கிற இடத்துக்கு தான் போய் நிற்க விரும்புவோம். அதே போல தான் பாவம் இன்னைக்கு நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில பாவம் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது. அதனாலே நாம் விசுவாசத்தினாலே நெருக்கிற பாவத்தை விட்டு வெளியே வரணும். நம்ம விசுவாசத்தை குலைக்கிற காரியம் இந்த பாவமான காரியங்கள், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற காரியங்கள், பாரமான காரியங்கள். இதை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். அப்பதான் நம்மளால விசுவாசத்துல பொறுமையாய் ஓட முடியும். இன்னைக்கு ஏன் அநேகருடைய விசுவாசம் தளர்ந்து போய் இருக்கிறது என்ற காரணம் என்னவென்றால், தங்களை நெருக்கி நிற்கிற பாவத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால அவங்களால ஆசீர்வாதமாய் இருக்க முடியல, கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியல. வேத வசனம் சொல்கிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 இந்த வேத வசனங்கள் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஏன்னா உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம் என்ன செய்யும் என்றால், நமக்குள்ள இச்சையை உண்டு பண்ணி அதுல இழுக்கப்பட்டு சிக்குண்டு வச்சிரும், சிக்கல்ல கொண்டு போய் வச்சிரும். பிறகு அந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மோசம் போகாதிருங்கள். உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம், உங்களையும் என்னையும் சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்திற்கு நாம் மோசம் போயிடக்கூடாது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கியே நாம ஓட வேண்டும். அந்த பாவம் நமக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது. நமக்கு இச்சை உண்டாக கூடாது. இச்சையான வாழ்க்கை விசுவாச வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உங்களால விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனுக்கு இச்சை இருந்துச்சு அப்படின்னா அவங்களால நிலையா இருக்கவே முடியாது. கண்ணுல எங்க எங்க நல்ல பச்சை பசுமையா தெரியுதோ அதை பார்த்து ஓடிடுவாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நெருக்கி நிற்கிற இந்த பாவமான காரியம், ஏன்னா நம்ம விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி ஓடணும். அப்பத்தான் நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். அப்பத்தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். ஆனா அதை தடை செய்வதற்காக நம்ம நெருக்கி கொண்டே இருக்கிறது பாவமான காரியங்கள். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தரை விசுவாசித்தான், அதை நீதியாக எண்ணினார் கர்த்தர். 16ஆம் அதிகாரத்துல அவன் மனைவி என்ன பண்றா அப்படின்னா, ஆகாரோட சேரும் எனக்கு ஒரு சந்ததி உண்டாகும்னு சொல்றார். இவன் கர்த்தரை விசுவாசிச்சான். உன் கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சந்ததி சுதந்திரவாளி அப்படின்னு கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் சொன்னதே. ஆனா அவன் மனைவி சொல்றான், நீ ஆகாரோட சேரு, அது மூலமா என் சந்ததி கட்டப்படும் அப்படிங்க. எப்படி வருது பாருங்க. உங்க விசுவாச வாழ்க்கை, விசுவாச ஓட்டத்தை தடை செய்யும்படியாய் உங்களை நெருக்கி நிற்கிற காரியம் தான், வீட்டில் நடக்கிற காரியங்கள் தான். தேவனுடைய வார்த்தையை விட்டு பிரிக்கிற காரியம் அங்க நடந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் 14 வருஷமா அவன்கிட்ட பேசவே இல்லை. 14 வருஷத்துல அவர் இஷ்டப்படி ஓட ஆரம்பிச்சிட்டார். அதான் முடிவுல உத்தமமா இரு அப்படின்னு தேவன் சொன்னார். ஏன்னா 16ஆம் அதிகாரத்துல சாராள் சொல்றா, நீ அந்த அடிமை பண்ணாயே ஆகாரோடு சேரும், அது மூலமா என் குடும்பம் கட்டப்படும் அப்படிங்க. கர்த்தரை விசுவாசித்த ஆபிரகாம் அங்க விழுந்துட்டான்.
அதனால அந்த முடிவு 14 வருடங்கள் அவன் வாழ்க்கையில கர்த்தரே இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தரே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிங்க? சர்ச்சுக்கு வராம நம்ம இருந்தோம் அப்படின்னோம்னா, ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகலைன்னா அந்த அந்த ரெகுலரா வந்தவங்களுக்கு தெரியும் அதோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல தான் கர்த்தர் இல்லாத வாழ்க்கை அப்படித்தான் அவன் அனுபவிச்சிருப்பான். அதனால நம்ம சூழ்ந்து நெருக்கி கொண்டே இருக்கிற காரியங்களை ஜாக்கிரதையாய் நாம் கையாள வேண்டும். அதுல சிக்கிடக்கூடாது, மோசம் போயிடக்கூடாது நம்ம. ஹல்லேலூயா. அதனால விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கியே ஓடணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவது இல்லை, அவன் வாழ்ந்து இருப்பான். அன்னைக்கு மோசையினாலே வனாந்தரத்திலே அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பொழுது, அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது பிழைத்தார்கள். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட வேண்டும் என்று 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 14 இந்த வேத வசனங்களில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையினாலே வனாந்தரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பொழுது அநேகர் அந்த சர்ப்பம் கடித்ததுனால செத்து போனாங்களாம். அவன் மோசை கர்த்தரிடத்துல கேட்ட பொழுது, அதே போல ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஒன்று உண்டாக்கி மேல உயர்த்தி வை, சர்ப்பம் கடிக்கும் பொழுது அதை பார்த்தினா நீ பிழைப்ப அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே போல இந்த நாளில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய விசுவாசத்திலே நாம் பொறுமையாய் ஓடும்படியாய், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் அவர் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நாம பிழைப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 4ஆம் வசனத்துல நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 5ஆம் வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தின் இச்சையை ஜெயிக்கணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். பாவமான காரியத்தை ஜெயிக்கிறோம். இச்சை நிறைந்த காரியத்தை நாம் ஜெயிக்கிறோம். அப்ப நம்மளுடைய விசுவாசம் கிறிஸ்து மேலேயே இருக்கணும். கிறிஸ்து மேலேயே இருக்கணும். நம்முடைய சோதனை, வேதனை, எல்லா குறைவுகளின் காலகட்டத்தில் அவர் மேலேயே நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது நாம் கண்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய்த்தான் இருப்போம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னா, அவன் விசுவாசத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டான். அதனால நீங்களும் நானும் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற நீங்களும் நாமும் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அவர் மேல விசுவாசமாய் இருக்க வேண்டும். விசுவாசமாய் இருப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஏனென்றால் நமக்கு சூழ்ந்து நிற்கிற காரியமே நம்ம விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அதைத்தான் பார்த்தோம். ஆபிரகாம் வாழ்க்கையில அவன் மனைவியே அந்த காரியத்தை செய்த காரியங்களை பார்க்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இச்சைக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அது நெருக்கித்தான் நிற்கும். அது நெருக்கித்தான் நிற்கும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மோசம் போயிடக்கூடாது. விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடணுமா. பொறுமையோட காத்திருக்கல, ஓடணும். அப்படியே கண்களை மூடுவோமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேத வசனத்தை கேட்ட மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் ஆண்டவரே அப்பா தூக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற உம்மை நோக்கியே இருக்கணும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாங்க ஓடணும் அப்பா. தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போய் படுத்துடக்கூடாது, சோர்ந்து போய் நின்றக்கூடாது. நாங்க ஓடணும். கிருபை செய்வீராக. விசுவாசத்தை எங்களுக்கு பலப்படுத்துங்க தகப்பனே. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி தகப்பனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நாங்கள் உலகத்தை ஜெயிப்போம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டபடி அப்பா, இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாங்க. விசுவாசத்துல நாங்க நிற்க பலன் தாங்க. எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான பாவமான காரியங்களை விலக்கி ஒதுக்கி ஓடணும் அப்பா.
அதுக்கு நாங்க அடிமையாயிடக்கூடாது. கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளில் வந்து ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். பல வேதனைகளோடு சோதனைகளோடு எங்க மத்தியில வந்திருக்கிறாங்கப்பா. தேவனே, ஒரு விஷயம் மனமிறங்கி விடுவீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும், சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். வேதனையை நீக்கி போடுங்க தகப்பனே. வேதனையை நீக்கி போடுவீராக. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னவரே, எங்க சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய வேதனைகளை நீக்கி போடுங்கப்பா தகப்பனே. வேதனைகளற்ற வாழ்வை கொடுங்க, சுக வாழ்வை கொடுங்க, ஆசீர்வாதமான வாழ்வை கொடுங்க அப்பா. மாடி படியில கஷ்டப்பட்டு ஏறி வருகிற இவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காணட்டும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக. தடையாயிருக்கிற சொந்த சரீரத்துல ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற இச்சையின் காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் தந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் அமருங்கள். சங்கீதம் 73, ஆசாபின் சங்கீதம். ஆசாப் எழுதின சங்கீதம். ஆசாப் என்பவர் யார் என்றால், தாவீதினுடைய காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சியோனுக்கு கொண்டு வந்து கூடாரத்தை போட்டு அதில் பாடகர் குழுவை ஏற்படுத்தினார். அந்த பாடகர் குழுவின் தலைவனாக இருந்தவர் தான் இந்த ஆசாப் என்பவர். அவருடைய தலைமையில் தான் பாடகர் குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆசாப் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் எழுதின சங்கீதம் 73. இந்த 1வது வசனத்தில் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு. இஸ்ரவேலர் என்பவர் யார்? சுத்த இருதயம் உள்ளவர்கள். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் நம் இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். சுத்தம் இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிற இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று ஜெபத்தோடு ஆசாபிதை இந்த சங்கீத பகுதியை ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்தில், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. நான் தள்ளாடிட்டு போனேன், சறுக்கிட்டு போனேன், ஆனால் என்னுடைய சறுக்குதலில் சற்றே தப்பிட்டு. சில நேரத்துக்கு நம்ம சில ஸ்லோப்பான இடத்துல நம்ம நடந்து போனால் சில நேரத்துக்கு நம்ம வழுக்கி நம்ம கால் அப்படியே சறுக்கிட்டு போகும், ஆனால் விழாமல் அப்படியே மேனேஜ் பண்ணி நின்றுரும். அந்த மாதிரி என்னுடைய கால்கள், என்னுடைய அடிகள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தா, துன்மார்க்கருடைய வாழ்க்கை. இந்த பூமியில் அநேக துன்மார்க்கர் இருக்காங்க இல்லையா? அவங்க துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நீதிமான்களாகி நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமான்கள் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவருடைய தன்மைகளை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்துடுது, ஒரு சறுக்குதல் வந்துடுது. அது 13வது வசனத்தில், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். 14வது, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் நீதிமானாகிய நான் விருதாவாகவா என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவினேன். என்னுடைய இருதயத்தை நான் நாள்தோறும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீதிமான் என்றால் யார்? இருதயத்தை சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். வாரந்தோறும் ஆலயத்திற்கு ஒழுங்காக வர்றோம், பைபிள் படிக்கிறோம், நம்ம தேவனை கருத்தாய் தேடுகிறோம். ஆண்டவரை நம்ம ஜாக்கிரதையாக நம்ம நீதியின் பாதையில் நடந்துட்டுருக்கோம். வழி இதுவே, இதில் நடவுங்கள்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை நமக்கு கொடுக்குறார். அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வாழ்ந்துட்டுருக்கோம். நான் விருதாவாக பண்ணுறேன். விருதாவானா வேஸ்ட்டாவா நான் என் இருதயத்தை சுத்தம் பண்ணுறேன். குற்றமில்லாமல் என் குற்றமில்லாமல் நான் வாழ்கிறேன். நம்ம வலதுபுறம் இடதுபுறம் சரியாமல் நேர்வழியாக வாழணும். குற்றமே செய்யக்கூடாது. பரிசுத்த கண்கள் இருக்கணும். பரிசுத்தமாக நம்ம இருதயத்தை பாதுகாத்து கொள்வதற்காக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம சும்மாவா பண்ணுறோம்? ஏன் சும்மா பண்ணுறோம்? நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். தினமும் நான் வாதிக்கப்பட்டு இருக்கிறேன். தினந்தோறும் எனக்கு தண்டனை ஆண்டவர் கொடுக்குறாரே. ஆண்டவர் ஏன் அடிச்சுட்டே இருக்காரு? என்ன மாத்திரம்? ஆனால் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, நான் நீதிமானாக இருந்து என்ன பிரயோஜனம்?
நீதியின் வழிகளில் நான் வாழ்கிறேனே, இருதயத்தை சுத்தமாக காத்துக்கிறேனே, எனக்கு என்ன பிரயோஜனம்? துன்மார்க்கருக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லதாக தானே இருக்குது. துன்மார்க்கருக்கு என்னென்ன நடக்குதுன்னு 3 முதல் 12 வரைக்கும் சொல்கிறாரு. 3வது வசனத்தில், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீண்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அவங்க மேலே பொறாமை தான் வருது. துன்மார்க்கர் எல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குது? தினந்தோறும் துன்பம், பாடு, ஒரே போராட்டமாக இருக்குது. என் வாழ்க்கையில் தான் ரொம்ப கண்ணீரோடு இருக்குது, கவலையோடு இருக்குது. நான் ஆண்டவரை தினமும் தேடுறேன். ஓய்வு நாள் எல்லாம் வாரந்தோறும் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், பைபிள் ஒழுங்காக படிக்கிறேன், ஆண்டவர் இட்ட கற்பனைகள் எல்லாம் கை கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது? துன்மார்க்குடைய வாழ்க்கை பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு இருக்குது. 4வது வசனத்தில், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க எப்பயும் இடுக்கனே இல்லை, அவங்களுக்கு துன்பம் வர்றதில்லை, அவங்களுடைய பலன் உறுதியாக இருக்குது. அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தானே இருக்காங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்குது. தினந்தோறும் தலைவலி வந்துடுது, பலவீனம் வந்துடுது, சோர்வு வந்துடுது, ரொம்ப பலன் குன்றி போயிடுது. ஆனால் துன்மார்க்கருடைய பலன் எப்படி இருக்குது? உறுதியாக இருக்குது. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். அவர்களுக்கு எந்த உபாதியும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. அவங்க நன்றாக சாப்பிட்டுட்டு நல்லா வாழ்கிறாங்க, அவங்க குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறாங்க. வாரந்தோறும் நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், ஆனால் அவங்க வாரந்தோறும் என்ன பண்ணிடுறாங்க? டூர் போகிறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, குடும்பத்தோடு ஜாலியாக இருக்காங்க, சினிமாக்கு போகிறாங்க. எல்லா சந்தோஷங்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறாங்க. 6வது வசனம், ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை, அவங்களுக்கு ஒரு துன்பம் வரல, அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் வரல, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அதனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பெருமை வந்துடுது. பெருமை, நான் தான் எல்லாம். அப்போ அவர்கள் கொடுமையை ஆடை போல மூடிக்குது. கொடுமை தான், அவங்க ஃபுல்லாக கொடுமை செய்கிறவர்களாக இருக்காங்க. நீதிமான்களை துன்பப்படுத்தியவர்களாக மாறிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது, அவங்க காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்குது, வெற்றியாக இருக்குங்கும்போது அவங்க என்ன வந்தது? அவங்கள அறியாமல் அவங்களுக்கு என்ன வந்துடுது? பெருமை வந்து விட்டது. கொடுமைப்படுத்துகிறாங்க. மற்றவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, எளிமையானவர்களை, ஏழைகளை என்ன பண்ணுறாங்க? அவங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 7வது வசனம், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் இடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. கண்கள் கொழுப்பாக பார்க்குது, பெருமையாக, மற்றவங்கள பார்க்கும்போது ஒரு இலக்காரமாக, ஒரு பரியாசமாக, அவர்கள் பெருமையோடு அந்த பார்வை, அவங்க பார்வையை பார்த்தாலே எப்படி இருக்குது? கொழுப்பினால் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவங்க ஆசைப்பட்டதை விட அதிகமாக அவங்களுக்கு நடந்துருது. 9வது வசனம், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அவங்க வாய் சொல்லவா வேண்டும்? அவங்க வாயை திறந்தா அவ்வளோ பேசுகிறாங்க, பெருமையானவைகளை பேசுகிறாங்க, மேட்டிமையானவைகளை பேசுகிறாங்க, மற்றவர்களை பரியாசம் பண்ணி பேசுகிறார்கள், மற்றவர்களை இழிவாக பேசுகிறாங்க, மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுகிறார்கள், வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். 10வது, ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாக திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். 11, தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். தேவன் யார் என்று கேட்குறாங்க. தேவன் யார்? தேவன் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறார். அவங்களுக்கு தேவனை பற்றி ஒரு பயம் இல்லை, தேவனை இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. 12வது வசனம், இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவியாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது. அப்படி துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க. சம்பாத்தியம், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வீடுகளை வாங்க வேண்டும், நிலங்களை சேகரிக்க வேண்டும், பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் சேகரிக்க வேண்டும் என்று பணத்தின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது என்ன என்றால், எவ்வளவு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், நம்மளுடைய அந்த அளவீடு, வாழ்க்கையினுடைய வெற்றியுடைய அளவீடு என்ன என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன, நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா நாம் எவ்வளவு பொண்ணு சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளவு பொருள் சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளவு ஆஸ்தி சேர்த்து வச்சுருக்கோம், இதை வச்சு தான் கணக்கிடுறாங்க. ஆனால் அவங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றோம், அவங்க என்ன பண்ணுறாங்க? சம்பாதிப்பதற்காக இன்னும் ஓவர் டைம் பார்த்தா இன்னும் நமக்கு பணம் கிடைக்கும், எப்படியெல்லாம் ஆஸ்தியை பெருக பண்ணலாம்ங்கிற எண்ணம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எளிதாக எப்படி பணத்தை சம்பாதித்து விடலாம், திறமையாக எப்படியாவது சம்பாதிச்சு நம்ம திறமையெல்லாம் பயன்படுத்தி பணத்தை பெருக பண்ண வேண்டும், ஆஸ்தியை பெருக பண்ண வேண்டும், அப்படின்று தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் தேவன் துன்மார்க்கர் என்ற வேதம் நமக்கு அருமையாய் போதிக்கிறது. இவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை இதோ இவர்கள் துன்மார்க்கர் என்று வேதம்
போதிக்கிறது. அப்போ துன்மார்க்கர் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து நமக்கு பொறாமை வருது. தேவனை தேடாம, தேவனிட்ட கற்பனைகளை கை கொள்ளாம, இஷ்டப்படி தான் தான் தேவனாய் இருந்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, இவர்களை பார்த்து நீதிமான் என்ன பண்ணுகிறார்? பொறாமை வருது. கொஞ்சம் சறுக்கி நிற்கிறோம். இவங்களை இவ்வளவு வசதியான வாழ்க்கையா, இவங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல குடும்பம், இவ்வளவு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்து வாழ்க்கை இன்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தேவன் தேவன் என்று தினந்தோறும் தேவனே என்று நம்ம நினைத்து, நம்ம ஆண்டவரே நம்ம நம்பி இருக்கிற, நமக்கு விசுவாசத்தில் இருக்கிற விசுவாச மார்க்கத்தாராகிய நமக்கு இவ்வளவு பாடுகளா, இவ்வளவு துன்பங்களா, இவ்வளவு போராட்டங்களா என்று நாம் ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருந்தால், அதற்கு கடைசியாக தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் கடைசியாக நீதிமான்களுக்கு என்ன முடிவு, என்ன பலன் என்பதை காண்பிக்கிறார். துன்மார்க்கருக்கு என்ன முடிவு, நீதிமான்களுக்கு என்ன முடிவு என்பதை காண்பிக்கிறார். துன்மார்க்கருக்கு என்ன முடிவு? இப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு 17வது வசனம், அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்ததுன்னா கோபம் வருது, எனக்கு ரொம்ப கோபமாக வருது. 18 நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். நிச்சயமா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சறுக்கி தான் போவாங்க, அவங்க கீழே தான் விழ போறாங்க. 19வது வசனம், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். துன்மார்க்கருக்கு எப்படிப்பட்ட முடிவு? நிர்மூலமாகி விடுவாங்க. ஒரு நிமிஷத்துல துன்மார்க்கர் இல்லாமல் போகிறார்கள். ஒரு புகையை நம்ம பார்க்குறோம் இல்லையா, புகை வருது, அது இருக்கிற இடம் தெரிய மாட்டேது. அப்போ புகை போல ஒழிந்து போகிறார்கள் துன்மார்க்கர். 20வது வசனம், நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். ஒரு சொப்பனை நம்ம கண்டுட்டு காலையில் எழுந்து பார்த்தோம்னா அது தெரியாது, என்ன சொப்பனம் கண்டோம் அப்படிங்கிறதே நமக்கு சில நேரத்துக்கு புரியாது, என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்டவர்களுடைய அந்த சொப்பனம் எப்படி ஒழிந்து போவதோ அதே போல துன்மார்க்கர் ஒழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீதிமான்களுக்கு என்ன பலன் என்று சொல்லுகிறார். 25, பரலோகத்தில் உம்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. ஆனால் நீதிமானாகிய நான், எனக்கு தேவன்தான் எல்லாம், தேவன் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை, தேவன் மாத்திரம்தான் எனக்கு வழி, சத்தியம், ஜீவனாயிருக்கிறார். எனக்கு பரலோகத்திலையும் நீங்க தான்ப்பா, இந்த பூலோகத்திலையும் நீங்க தான். 26, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். என் இருதயத்தின் கண்மலையாய் தேவன் இருக்கிறார். என் தேவன். அவங்க துன்மார்க்கரை பார்க்கும்போது நமக்கு ஒரு வேளை பொறாமையா இருக்கலாம். ஆனா துன்மார்க்கருடைய வழி என்ன அப்படின்னா, அவர்கள் அநித்தியமான வழி. அவர்களுக்கு முடிவு இல்லா நிர்மூலமாய் போய்விடுவார்கள், அழிந்து போய்விடுவார்கள். இப்போ ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம். ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு ஒரு நாள் ஒரு இதுக்கு வேட்டைக்கு போனானா. அப்போ அந்த எஜமான் அந்த வேலைக்காரனை பார்த்து, நீ வேலைக்காரனே, நீ வாரந்தோறும் தவறாமல் ஓய்வு நாளுக்கு ஆராதனைக்கு போயிடுற, நீ எல்லாம் பைபிள் வாசிக்கிற, தேவனிட்ட கற்பனைகள் எல்லாம் கரெக்டாக கை கொள்கிற, ஆனால் உன் வாழ்க்கையை பாரு, உன் வாழ்க்கை இவ்வளவு போராட்டம் உள்ளதாக இருக்கிறது, நீ இவ்வளவு வருமானத்துக்கு கஷ்டப்படுற, உன் குடும்பத்தை நடத்த முடியல, உனக்கு உன் வாழ்க்கை கண்ணீரோடு தான் இருக்கிறது, ஆனால் என்ன பாரு, தேவனை நான் தேடலை, நான் எவ்வளவு அருமையாக, நான் எவ்வளவு வசதியோடு சுகபோகமாய் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த காட்டில் வந்தோடனே வேட்டைக்காக ஒரு சில பறவைகளை எல்லாம் வேட்டையாடினாராம். வேட்டையாடினோடனே சில பறவைகள் செத்து விழுந்தது, சில பறவைகள் காலில் குண்டு அடிபட்டு, சில பறவைகள் அப்படியே அதை தப்பிக்கிறதுக்காக தத்தளித்து கொண்டு ஓடிக்கொண்டு இருந்ததுதான். அப்போ அந்த எஜமான் சொன்னாராம், வேலைக்காரனை நீ போய் அந்த ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த காலில் குண்டு அடிபட்டு ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த பறவைகள்லாம் சீக்கிரமாக பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த வேலைக்காரன் சொன்னாராம், எஜமானே நீங்கள் இப்போ பேசுனீங்க இல்லையா, இப்போ இந்த செத்து விழுந்த இந்த பறவைகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு சமானம். ஆனால் இந்த ஓடிக்கிட்டு உயிர் தப்புறதுக்காக ஓடிக்கொண்டு இருக்குது இல்லையா, இந்த பறவைகள் எல்லாம் எங்களை போன்றது. யாரும் உயிரோடு இருக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, பிடிக்க நினைப்பாங்க. செத்து போனது என்னது, சுகபோகமாய் வாழ்ந்தவர் உயிரோடே செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள்லாம் செத்து போன பறவைகளுக்கு சமானம். உங்களை பிடிக்கணும்னு யாருமே எந்த வேடனும்
பிரயாசப்பட மாட்டான். ஆனால் இந்த தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற பறவைகளை தான் ஓடி போய் என்ன பண்ணுறோம், பிடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எங்களை சத்ருவானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பிடிக்கிறதற்காக, எங்களுடைய பிராணனை வாங்குவதற்காக எங்களை பிடிக்க வர்றான். அதற்காக தான் எங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது, போராட்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. ஆண்டவர் கூட சொல்லியிருக்காருல்ல, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். மத்தேயு 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். நம்ம நீதியின் பாதைகளில் நம்ம போகிறோம் இல்லையா, நம்மளுடைய வாசல் எப்படி இருக்கிறது என்றால் இடுக்கமாக தான் இருக்குது, இடுக்கமான வாசல். இப்போ ஒரு கேம் விளையாடுறதா இருந்தால் அந்த கேமில் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணாதான் அதுக்கு நம்ம வின் பண்ண முடியும். இப்போ ரூல்ஸே இல்லை அப்படின்னா அதுக்கு வெற்றி நமக்கு கிடைக்காது இல்லையா? அதே போல தான் கர்த்தரிட்ட கற்பனைகள் எல்லா பிரமாணங்களையும் நாம் ஒழுங்காக கை கொண்டு அதன்படியாய் நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது நாம் போகிற வழி எங்கே என்றால் பரலோகத்திற்கு, நித்திய வழிக்கு நாம் சேரப்போகிறோம். நம்முடைய வாழ்க்கை எங்கே முடிய போகிறது, பரலோகம். நித்தியமாக தேவனோடு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழப்போகிறோம். அதற்காகத்தான் நாம் இந்த பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இடுக்கமான பாதை வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கர் இந்த அக்கினிக்கு, நித்தியமான ஒரு அவியாத அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு நித்தியமான தேவனோடு என்றென்றும் வாழக்கூடிய ஒரு மகிமையான வாழ்க்கை. அதற்கு நேராய் நாம் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் என்ன பண்ணக்கூடாது, துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. திரும்பவும் அந்த 1வது வசனத்தை வாசிக்கிறேன். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஜெபத்தை ஆசாப் ஏறெடுக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இவ்வளவு வாழ்க்கையில போராட்டங்கள், கண்ணீர், கவலையா எதுவும் இல்லை. ஆண்டவர் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நம்மை பாதுகாத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நம் வாழ்க்கையில செய்து, அனுதின வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான போராட்டங்களுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவையும் வைத்திருக்கிறார். அதன்படியாய் நாம் ஜாக்கிரதையாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட என்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.